யுவர் ஆனர், விஸ்வா குற்றவாளி இல்லை என்பதுதான் என் வாதம். குற்றம் சாட்டப்பட்ட விஸ்வாவை விசாரிக்கும் போது என்ன தெரிய வருது என்றால், ஒரு மனிதன் நல்லவனா இருப்பதற்கும் கெட்டவனா மாறுவதற்கும் அவன் வாழும் சூழ்நிலை தான் காரணம். அதை நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள். விஸ்வா வளர்ந்த சூழ்நிலை என்ன? அவன் குழந்தை பருவத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்பா அம்மா இல்ல, அவன் ஒரு அனாதை. அவனுக்கு அன்பு காட்ட அரவணைக்க யாருமே இல்ல. விஸ்வாக்கு முறையா வாழ்றதுக்கு வழிகாட்ட ஆள் இல்லாதனாலதான் தடம் புரண்டு அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கான். விஸ்வா நல்லவன்னு நான் சொல்ல வரல. அதுக்காக அவன் திருத்த முடியாத கெட்டவனோ இல்ல. அவனுக்கு தேவை இப்ப திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அதை தாங்கள் தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். விஸ்வா திருந்துவதற்கு இந்த கோர்ட் ஏற்கனவே 3 முறை சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது என்று நினைக்கிறேன். 3 முறையா 4 முறையா? 4 முறை. 5 வாட்டிமா போய் சொல்றாங்க. எத்தனை தடவை சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பிரச்சனை இல்ல. உண்மையான பிரச்சனை என்னவென்றால் அவன் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா என்பதுதான். நிச்சயமா எனக்கு இருக்கு. விஸ்வாக்கு 4 தடவை இந்த கோர்ட் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த முறை நீங்க தர வாய்ப்பு அவன் நிச்சயமா திருந்துவான்னு நான் நம்புறேன். எனவே விஸ்வாவை மன்னித்து விடுவிக்குமாறு இந்த கோர்ட்டை கேட்கிறேன். இனிமேல் விஸ்வா எந்த குற்றங்களில் ஈடுபட்டாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்று இந்த கோர்ட் எச்சரிக்கிறது. அண்ணா ஆரம்பிச்சாரு, நீ ஆரம்பி. எல்லாம் பென்ஷன் கேஸ்டா, காசு இருக்காதுடா. இவன் ஓகேயா? டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். என்ன எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு? வெறும் பேப்பர் விசிங் கடமா இருக்கு. ஓம் பர்சா. தேங்க்யூ சார். இருந்த காசுக்கெல்லாம் வெறும் விளக்கணை வாங்கி தலையில் தரவிட்டியா? நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு யாருக்காக வாதாடி கொண்டிருக்கிறீர்களோ அவர் அதை பொருட்படுத்துவதாய் எனக்கு தெரியவில்லை. எனவே இந்த முறை விஸ்வா 250 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்மானிக்கிறது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றேன். அதுக்காக கதர் வேட்டி கதர் சட்டை போட்டு வர முடியுமா? என்ன எது சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சுக்கோ. வணக்கம் சார். ஜட்ஜி சொன்னது ஞாபகம் இருக்கா? இனிமே கோர்ட்டுக்கு வராம பாத்துக்க. ஆமா, பெரிய ஜட்ஜ் சுத்தில 2 தட்டு தட்டுட்டு சிம்பிளா 250 ரூபாய் கட்டிட்டு போடான்ட்டாரு. அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்குல தெரியும். கான்ஸ்டபிள கை நீட்டி அடிக்க தெரியுது, ஃபீஸ் கொடுக்க அவ்வளவு ஃபீல் பண்றியா? உங்களுக்கு தெரியாது மேடம், அந்த போலீஸ் நம்மகிட்டே மாமூல் கேக்குறான். முடியாதுன்னு சொன்னா கத்திய காட்டுறான் போலீஸ். சரி, என் புத்திய காட்டிட்டு சும்மா பஞ்ச் 4-5 பஞ்ச் பினிஷ். அப்புறம் உங்க ஃபீஸ் என்ன? உங்ககிட்ட நான் எனக்காவது ஃபீஸ் கேட்டிருக்கேனா? இருந்தாலும் எனக்காக நீங்க வாதாடி இருக்கீங்க. இதுக்கு மேல வேணான்னு சொன்னா கோச்சிப்ப. தன்மானக்கார வேற. உனக்கு ஃபைன் கட்டினது 250, என் ஃபீஸ் 150, மொத்தமா 400 ரூபாய் கொடு. தேங்க்ஸ். விஸ்வா, இனிமே இந்த அடிதடி கலாட்டெல்லாம் விட்டுட்டு நல்லவனா இருக்க பாரு. நல்லவன் நீ நினைச்சா உன்னால முடியும். பாய். என்ன விஸ்வா, நம்ம தன்மானம் அது இது வஞ்சிட்டு போகுது அப்படின்னா? அடிச்ச பைசால கோவிந்தாச்சு. அதுக்கு பேர் தான் தன்மானம்னு நினைக்கிறேன். ஓஹோ, வருமானம் போனா அதுக்கு பேர் இந்த நாட்டுல தன்மானமா? அந்த அம்மா வாதாடுனதுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்துருக்கலாம். ஆச்சிஜி, அதெல்லாம் ஓவர்ரா. 100 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போட்டா கம்மனு. நம்ம அடிச்ச பணத்தை அடிச்சிருச்சாப்பா. வீடுறா, பூலாந்தேவி கிட்டே 30,000 அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதானே. நம்ம என்னடா பிஸ்கோத்து. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் விஸ்வா உண்மையிலே ஒரு நிரபராதி. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொரு மனிதனையும் குற்றவாளியாக்குகிறது. அதுவேதான் விஸ்வாவையும் ஆக்கியது. என்ன சந்தர்ப்பம் தெரியாதா? சிகரெட் குடிக்கிற சந்தர்ப்பத்துலதான் விஸ்வா டென்ஷன் ஆவான். அதுக்கே டென்ஷன் ஆகணும். அட, சிகரெட் கிடைச்சி ஆஃப் கிடைக்கலனா மானமுள்ள மனுஷன் டென்ஷன் ஆக மாட்டானா? சரி, ஆஃப் கிடைச்சிட்டா அப்பவும் இவன் ஆஃப் அடிக்கும் போது பக்கத்துல ஒரு ஃபிகர் புல் அடிச்சா இவன் டென்ஷன் ஆக மாட்டானா? சும்மா ஜாலிக்கு பேசல பாப்பா, அத பேசி. ஆனா உண்மையில இன்னைக்கு இந்த பத்மினி அம்மா பேசுற பேச்சுல மயங்கிட்டான். அதுகிட்ட அடிச்ச பணத்தை அதுகிட்டே திருப்பி கொடுத்துட்டான். ஏன்பா? அந்த அம்மா வாங்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலையடா. ஆனா சூப்பர் ஆர்குமெண்ட் பண்ணுச்சுலாப்பா. எப்பா, அந்த அம்மா ஆர்குமெண்ட் மட்டுமா சூப்பர், ஆளும் கூட தான் சூப்பர். செம்ம கட்டப்பா. ஒரு அவருக்கு எவ்வளவு வாங்கும்? செக்கா வாங்குமா, கேஷா வாங்குமா? கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம்னு கேப்பா போல இருக்கு. ஆமா, எதுக்கு கேக்குற? ஆர்குமெண்ட்டுக்கு தான். ஐயோ, அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா. ஏ விஸ்வா, ஆர்குமெண்ட்டுக்கு வெறும் பணம் மட்டும் தான் கொடுப்பியா, இல்ல உங்களுக்குள்ள வேற ஏதாவது? என்ன சொன்ன? இனிமே அந்த அம்மா பத்தி ஏதாவது சொன்ன? அவன் மூட மாத்திராடே. ஏப்பா விஸ்வா, எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் உங்க அண்ணன் உங்க கூட தங்குறது இல்ல? ஏன் உங்க அப்பா உங்க அம்மா கூட தங்குறது இல்ல? உனக்கு இது தேவையாடா? எவ்வளோ? மேதினியே வச்சுக்க.
மறுபடியும் விஸ்வா ஜாலி ஆயிட்டான். கேட்டுற வேண்டியதான். என்ன கேட்க போற? எங்க எல்லாருக்கும் மோர் வேணும் விஸ்வா. சிரிச்சுட்டா. எங்க எல்லாருக்கும் பீர் வேணும் விஸ்வா. வாங்கி குடிப்பியா? ஓகே. என்ன விஸ்வா இப்படி பண்ணிட்டான்? ஏன்பா அவன் சொன்னா இவன் வரலாமா? நல்ல ஏமாத்திட்டான்ப்பா. எவனையும் காணோம் பாத்தியா? நேருக்கு நேரம் மோதல்னு சொன்னானுங்க. மோதல் ஏரியாவாது. அதானே காலையில 5 மணிக்கு வாயில சுருட்டும் கையில சொம்புமா உட்கார்ற ஏரியா பாது. இங்க இருந்து ஆந்திரா வரைக்கும் அதானே. அவன் சொன்னா எங்களையும் கூட்டு வந்துறதா? ஒரு பீர் வாங்கி தரேன்னு ஆசை காட்டினாப்பா. அப்படியா? சரி சரி. மச்சி எத்தனை பைக் பாத்தியா? முன்னால பூரா டயரு, பின்னாடி பூரா பியர். ஒரு தீர பார்த்தனே நம்ம கழட்டிட்டு போறாமா. இந்த மாதிரி பியர் கிடைச்சா நான் கூட இதாண்டா பண்ணுவேன். நீ பண்ணுவேடா? நீ என்ன கூட்டி போவியா? நேரம் நல்ல நேரம். சர்ப்பு சர்ப்பு. டேய் நேரம் வராது. யாரடி? சர்ப்ப பார்க்கணும். என்னன்னு சொல்லு. அது அவர்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியாது. என்ன மேட்டர் சொல்ற என்ன? முடியாதுடா. கைதே போடா. யாரா அவன் சர்ஃப் ஏரியால வந்து கலாட்டா பண்றது காலங்காத்தாலே? ஏச்சி அம்மா விடி காத்தால 10 மணிக்கு வந்து எழுப்புறியே, உனக்கு என்ன வேணும்? சும்மா டைம் கட் பண்ணனும் வந்து சர்ப்பு. உன் கையில வாட்ச் கட்டிருக்கீல? ஆமா. உனக்கு டைம் பார்க்க தெரியுமா? தெரியுமே. உனக்கு டைம் பார்க்க தெரியும். அது போல என் ஆளுங்க வெளியே இருக்கிறானுங்க, அவனுக்கு வாட்ச் கட்டிருக்கானுங்க. அதுக்கும் மேல மணிக்குண்ட்ல இன்டர்நேஷனல் டைம் வச்சு செட் பண்ணிருக்கிறேன். இத்தனையும் விட்டு புட்டு தூங்குற புளிய சுரண்டி எழுப்பி டைம் கேக்குறியே, உனக்கு என்னடா தெனாவட்டா? சும்மா டைம் பாஸ்க்கு தான். நிறுத்து நிறுத்து. டா 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 டா. இவன் என்ன ஜெயிலுக்கு அனுப்பாம போக மாட்டான் போல இருக்கடா. சரி நீங்கப்பா டைம் சொல்லுங்க. உன் டைமா? கொஞ்சம் உன் சைன் போர்ட முன்னாடி கொண்டு வா. ரொம்ப பேடா இருக்கு. எப்படி? இப்படித்தான். சாகரா கடப்புறத்தின் உற்சவமானே வயாகரா. அதோ வரா அதோ வரா. സമയം എത്രയായി? 9 10 11. என்னடா இப்படி வாசிக்கிறீங்க? அது நீங்க? എന്റെ പേര് ഓമനക്കുട്ടിയാണ്. இது கோமண குட்டி யானையா? யானைக்கு எப்படா கோமணம் கட்டுறது? சுமாரா നിങ്ങളുടെ ഊര് കേരള. നിങ്ങളുടെ പേര് ഓമനക്കുട്ടി. നിങ്ങളുടെ നായന്റെ മോൾ അല്ലേ? അതെ. என்ன ஏதே? നിങ്ങളെല്ലാം കൂട്ടുകാരാണോ? இல்ல நாங்கெல்லாம் பொரியல்காரங்க. പക്ഷേ ഞങ്ങൾ ഇവിടെ 24 hours ഇവിടെ തന്നെ ഇരിക്കും. നിങ്ങൾക്ക് എന്ത് ഹെൽപ്പ് വേണമെങ്കിൽ ഒരു കുരൽ കൊടുത്താൽ മതി. வாயில ஒரே மிதி. என்னடா ஏசியானெட் நினைப்பா? மோகன்லால் மம்முட்டி ரேஞ்சுக்கு பிலிம் காட்டுறீங்க. പക്ഷേ നിങ്ങൾ വിളിച്ചാൽ ഞാൻ വരും. ஞான் வராதுடா. பொம்பளை மேட்டர்ல மாட்டினா வேன் வரும்டா, வேன் வரும். என்ன? மூஞ்சி நகை வர்ற. നിങ്ങളുടെ മുഖം എനിക്ക് വളരെ ഇഷ്ടമാണ്. அது ரொம்ப நாளா நம்ம கிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் தர்றது இல்ல நாங்க. நீ வந்த வேலை முடிஞ்சது இல்ல. முதல்ல இடத்த காலி பண்ணு. ஏய், என்னடா சவுண்ட் கொடுக்குறான்? போட்டோம் போ போ. அச்சிபா மச்சி, என்ன? ഈ മച്ചി ഇവിടെ இருக்கிறத விட இங்க இருந்தா சூப்பர் ஆயிட்டு இருக்கும். இவ்வளவுதானா? வச்சா போச்சு. എന്ത് ഒരു മായ കണ്ണനാണ്. என்னடா? அவளை எப்படியாவது கவர் பண்ணணும்டா. அவளை ஃபுல்லா கவர் பண்ணி தான் ஆகணும். ஏகப்பட்ட ஏரியா திறந்து கிடக்குது. இவளால இந்த ஏரியாவுல ஒரு கலவரமே வந்தாலும் வரும். என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? அடா பாவி, ஒரு ஃபிகர் வந்த உடனே ஆளே மாறிட்டானுங்களே. இந்த ஏரியால ஒரு அக்கிரமம் பண்ணி இருக்கு. அவனுக்கு ஒரு முடிவு கட்டலாம். எல்லாரும் வாங்க. என்ன வெறும் 7-8 பேர் தான் வந்திருக்கீங்க. என்னடா இது பென்ஷன் கேஸ்ல ஒண்ணா உட்கார்ந்துருக்கானுங்க? ஏதாவது கெட்ட பஞ்சாயத்தா இருக்கும். டெவலப் ஆயிட்டானுங்கடா இவனுங்க. இது வரைக்கும் ஆலமரத்துக்கடியில உட்கார்ந்துருந்தானுங்க. இப்ப ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டானுங்க போல இருக்கு. இத பாருங்க, ஏதோ பேசலாம்னு சொன்னதுனால வந்தோம். சோப்ராஜ் விஷயத்தை பத்தி பேசுறதா வந்திருக்கவே மாட்டோம். எனக்கு போதையில கூட சோமராஜ் இருக்கிறதுக்கு தைரியம் இல்ல. நாளைக்கு என் பொண்டாட்டி விதவி ஆயிட்டாள்னா என் புள்ள குட்டி யார் பாத்துக்கிறது? உள்ளே இவன் பாத்துக்குவான், குட்டி அவன் பாத்துக்குவான். நான் பிஸியா இருக்கேன், நான் பார்க்க மாட்டேன். ஆச்சே விடுறா, நானே பாத்துக்கிறேன்டா. நீங்க தினம் தினம் ரத்தத்தை வேர்வை செஞ்சு சம்பாதிக்கிறீங்கல்ல, அந்த பணத்தை மாமன்கள பேர்ல எவனத்தை புடிங்கிட்டு போற தடுக்கணும் இந்த போராட்டம். இது பாருங்க நம்ம பத்மனி வக்கீல்கிட்ட பேசி சோப்ராஜ் மேல புகார் ரெடி பண்ணிருக்கேன். தயவு செய்து ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க. அந்த சோப்ராஜ் ஒருத்தர் இல்லாமயே போயிடுவான். நாங்க கையெழுத்து போட்டுட்டா எங்க உசுருக்கு யாரு உத்தரவாதம்? ஒரிசா புயல 1 லட்சம் பேர் செத்து போயிட்டான். இதுக்கு உத்தரவாதம் தரணும். 5 வருஷம் கேரண்டி தருவோம். அந்த சோப்ராஜுக்கு வந்து தினம் செத்து பிடிக்கிறத விட அக்கிரமத்தை எடுத்து அன்னைக்கே செத்து போயிடும். மொத்தத்துல எங்களை சாகடிக்கிறதே குறியா இருக்கிறப்பா. இப்ப மட்டும் உயிரோட இருக்கீங்க, நடப்பணமா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சுயநலம் பார்க்காதீங்க. இனிமேல் இந்த வாழ்க்கைக்கு முட்டுப்புள்ளி வைங்க. ஹாய் வணக்கம்பா. விஸ்வா, ஏன் உட்கார்ந்த? வா முன்னால. பரவாயில்ல, நான் இங்க இருக்கேன். இவன் எதுக்கு எங்க வேண்டாம்? ஏன்
விஸ்வம் இந்த ஏரியாக்காரன் தானே? இவன் ரகு இருக்கானே சோப்ராஜுக்கு கூஜா தூக்குறவன். ஏய், எங்க அண்ணனை பத்தி ஏதாவது பேசுன பொளந்துருவேன். சரி விஸ்வா அவங்க அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் பாத்தியா? பாசத்தை பத்தி நீ பேசாதடா. 5 ரூபா குடுக்கலன்னு இருக்கா உங்க அண்ணன் காதை கடிச்சவன்ல நீ. டேய், பர்சனல் மேட்டர் ஃபீல் பண்ணாத டேய் விட்றா. இது ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க. அந்த சோப்ராஜ் உண்டில என்ன கேட்கலாம். ப்ளீஸ் ஒரு கையெழுத்து. தயவு செய்து யாராவது கையெழுத்து போடுங்க. நான் போடுறேங்க. இது ஒரு கையெழுத்து. டேய் அவினாஷ், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உட்கார்றா. விடுங்க, நான் தெளிவா தான் இருக்கேன். டேய் இது நமக்கு தேவையில்லாத வேலைடா. வேணாம்டா. அண்ணே எதுல தேவையில்ல, அவருக்கு மட்டும் தேவையா? நமக்கு அதானே சொல்லிட்டு இருக்காரு, புரிஞ்சுக்கங்க. நான் இருக்கேன், நீ பயப்படாத. அவர் இருப்பாரு, கையெழுத்து போட்ட இவன் இருப்பானா? டேய் அண்ணன் சொல்றது கேளுடா. தம்பி, நாமெல்லாம் ஏழைங்க, தலைவணங்கி தான்ப்பா வாழணும். ஏழைங்கண்ணா, அதுக்காக கோழை இருக்க சொல்றீங்களா? தத்துவமா பேசுறாருப்பா. கிணத்துக்கு என்ன நக்கலா? ஆம்பளை அந்த நேர்ல வரா. யாருகிட்ட? வயசு பேர்ல இருக்குறா. எஸ்கேப். என்ன நடந்தா சரி, நான் அவர் கூட தான் ஐயோ அம்மா, சென்ட்ரல் ஜெயில் கலவர மாதிரி ஆயிப்போச்சேடா. ஊர்ல மண்ணி ஊத்தி கொளுத்திட போறாங்க. சர்பே, நீ தான் இன்னைக்கு முதல் சவாரி. ஏதாவது மீட்டருக்கு மேல போட்டு கொடு. வழக்கம் இல்லாதெல்லாம் செய்ய சொல்லாத. ஒரு ஏசி கூட இல்ல, இதெல்லாம் ஒரு வண்டி. என்ன சர்பு, ஆளைய பார்க்க முடியல, எங்க போயிட்டு வரேன்? மாமா வீட்டுக்கு. புரியல? புரியலையே. வீட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். தம்மா பத்த வைக்கிற? பின்ன வாயில அடுப்பாடா பத்த வைப்பாங்க, தம்மு தான் பத்த வைக்கிறேன். என்ன அடிச்சிட்டு குடுப்பா. என்ன கேட்ட? அடிச்சிட்டு குடுப்பான்னு. இன்னொரு வாட்டி கேளு. அடிச்சிட்டு குடுப்பான்னு. இந்தா, ஏப்பா அடிச்ச? நீ தான் அடிச்சு கொடுக்க சொன்ன. இதெல்லாம் நல்லா இல்ல. அப்ப கொடுத்துரு. இத சொன்ன. போட போட அப்பா, போட. ஒண்ணும் தாங்க முடியல. இந்தாப்பா காசு, வரேன். என்ன சர்பே, 10 ரூபா குத்துற எஸ்கே பாரு, ஏதாவது போட்டு கொடுப்பா. நான் மீட்டர் காசு தான் கொடுப்பேன், போட்டு கொடுக்க மாட்டேன். வரேன். அட ஏதாவது போட்டு கொடுப்பா. டேய், என் சர்வீஸ்லயே நான் போட்டு கொடுத்ததுலடா, என்னை கம்பல் பண்ணாதடா. போடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீ போட்டு கொடுக்காம நான் உன்னை போக விட மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ண உனக்கு? போட்டு கொடு. அவ்வளவுதானே? ஆமா. உன் காதை கொடு. இந்த ஏரியாவுல லாண்டரி கடை வச்சிருக்கானே சேகர்னு ஒருத்தன். ஆமா, நல்லா அழகா இருப்பான். கண்ணாடி போட்டுக்கிட்டு சிவப்பா இருப்பானே. அவனேதான். அவனுக்கும் உன் பொண்டாட்டி முனிமாவுக்கும் பல வருஷங்களா கனெக்ஷன்டா. முனியம்மா, இதுக்கு தான் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். கேட்டா தானே இப்ப டென்ஷன் ஆகுறான் பாரு. என்னடா இது? அட சாமி, நான் புதுசு ஆட்டோ வாங்க போறேன் இன்னைக்கு. வீட்டுல கொஞ்சம் சூடு வைப்பேன், நீ தான் போலீஸ்ல இருந்து என்ன காப்பாத்தேன் சாமி. அடப்பாவி, தமிழ்நாட்டுல 5 நிமிஷம் அசையாம இருந்தா சிலையாக்கிடுறாங்களே. இன்னும் கொஞ்ச நேரத்துல காக்கா வாயில போட போகுது. நீ மீட்டர் தானே சூடு வைப்ப, நான் உனக்கே. சீக்கிரம் வீட்டுக்கு போடா, இல்லாட்டி சேகர் லாண்டரி கடைக்காரன் நைட் டியூட்டி பாப்பான்டா. முனியம்மா. எந்த பொருள் எடுத்தாலும் 2 ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் 2 ரூபா. சர்பே, இவன் தான் சர்பே. ஏன்டா கடை போட்டுன்னு கேட்டதுக்கு சட்டை பிடிங்கி வச்சுட்டான் சர்பே. மாமன் கொடுக்க மாட்டான் சர்பே. ஏய், யாரா நீ? சொல்றேன். நான் இந்த ஏரியாவுக்கு புதுசுப்பா. நான் உன்னை இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே. அதனால தான்டா இந்த ஏரியாவுக்கு புதுசுன்னு சொன்னேன். வெண்ண. ஏய், வார்த்தை நாக்கு. ஏய், சரி. யாதோ ஸ்பென்சர் பிளாசா ரேஞ்சில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டான் வந்தா பிளாடி பிளாஸ்டிக் சாமான் விக்கிற பிளாட்ஃபார்ம் கரடா இது. மாமூல கட்டிட்டு கடையை நடத்துடா. நான் எதுக்குப்பா மாமூல் கட்டணும்? மாமூலு கட்ட மாட்டியா? சட்டை போடுறா. இந்த கடைக்கு ஏதுடா சற்று? என்ன உங்களுக்கு கேன பயிலா இருக்கேன்? டேய் டேய் டேய், சட்டருக்கு வெளியில தாண்டா கடையே இருக்கு. வாயை கொடுத்து மானத்தை வாங்காதடா டேய். சரி பெண்ணு, இந்த சர்ஃபராஜ் கேக்குறேன், மாமூல் கட்ட முடியுமா முடியாதா? நான் அந்த சோப் ராஜுக்கே மாமூல் கொடுத்தது இல்ல. உன்ன மாதிரி சோப் லாங்கிக்கலாம் மாமூல் கொடுக்க மாட்டேன்டா. என்ன விலை இதெல்லாம்? எதை எடுத்தாலும் 2 ரூபாடா. எதை எடுத்தாலுமா? ஏன்டா எத்தனை தடவை சொல்றது? ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு 2 ரூபா கொடுத்து தொலைஞ்சிட்டு போங்கடா. அரப்போ 2 ரூபா கொடுறா. இந்த 2 ரூபா. ஆமா, எந்த பொருள் எடுக்க போற? கல்லாப்பெட்டி. கல்லாப்பட்டிடா. நோ சவுண்ட். ஒழுங்கா மரியாதையா நியாயமா மாமூல் கிட்ட கொடுக்க வேண்டியதுடா. இப்ப பாரு, உன் வாயை வச்சு உன்னை மடக்கிட்டேன். டேய், அதுல என்ன கலெக்ஷன் இருக்கோ எடுத்துக்கங்கடா. சர்பு, உனக்கு ஏதாவது? வேணாம்டா, வச்சுக்கங்கடா. பெரிய மனசுப்பா. இதோ பாருடா கடைக்காரா, இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஏரியாவுல நீ கடை போட்டுக்க. நாளைக்கு உன் கடையை இந்த ஏரியாவுல பார்த்து மவனா உன் ஃபேமிலியே இருக்காது. மீறி இருந்தா நான் ஏரியா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, எவ்வளவு இருக்கு பாரு. ஆளுக்கு பாதி. என்னடா நல்லா தான் இருக்கு. என்னடா இது? கிண்டலா பண்ற? காலையில வசூலானதே 2 ரூபா தான்டா. 1.25 ரூபாய்க்கு டீயும் பண்ணு சாப்பிட்டது போக பேலன்ஸ் தான்டா அது. ஒன்னால 2 ரூபா போச்சு. நான் சரிப்பட. என்னப்பா இது இவ்வளவு டல்லா இருக்கான்? ஏன்பா இன்னைக்கு என்ன நாள் சொல்லு அவங்கிட்ட. வெள்ளிக்கிழமை. நேத்துக்கு வரைக்கும் வியாழக்கிழமை சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன அர்த்தம்? டேய் சும்மா இரு நீ வேற. இன்னைக்கு காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே. அப்படின்னா என்ன தெரியுமா? காதலனும் காதலியும் சந்திக்கிற நாள். காதலி இல்லாதவன் புதுசா காதலி தேடுற நாள். காதலி சரியில்லைன்னா அவளை மாத்துற நாள். மொத்தத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சு சந்தோஷமா பேசி சிரிக்கிற நாள். இன்னைக்கு பார்த்து உன் காதலியை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவ கூட ஏதாவது கசமுசாவா, சண்டையா, இல்ல நாளைக்கு பாக்ஸிங்ன்றதுக்காக நீ அவளை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்திருக்கியா?
அவன் கொடுக்கிற உற்சாகத்துல நல்லா பாக்ஸிங் பண்ண முடியும். அது உனக்கு தெரியுமா? காதல் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. இந்த பாரு, பூந்தமல்லியில இருந்து ஒரு குரூப் வந்து இங்க ஆட போகுது தெரியுமா? தண்டையார்பேட்ல இருந்து வேற ஒரு குரூப் வருது. இது போக அடையாறுல இருந்து அல்போன்சான ஒரு ஃபிகர் வருது. இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி வந்து உட்கார்ந்துக்கலாமா? வா, நம்ம எல்லாம் ஜாலியா ஆடலாம் வா. போயிட்டு வாங்க. போகவா? சரி ஓகே, நம்ம ஒரு ரவுண்ட் ஆடிட்டு வரலாம். அதுக்குள்ள அண்ணன் 2 ரவுண்ட் ஏத்துட்டு வாங்கப்பா. வா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் சீர் குடிக்க போறேன், தப்பா இருக்காதீங்க. பரவாயில்ல. யாங்க என்ன இந்த பொண்ணு பீர் அடிக்குது அசிங்கமா? அண்ணாசிதாண்டா, எல்லாருக்கும் வெட்டி கொடு. காசா இது காசா? டேய், அதத்தானே உங்கள்கிட்ட வசூல் பண்ண வந்திருக்கேன். பாத்தியா என்னடா கிரிக்கெட்ல தோத்துட்டோமா? நம்ம ஏரியால கஜானா ரவுடி முளைச்சிருக்கான். நம்ம பாடல வசூல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஏரியாவுல இன்னொரு ரவுடியா இருக்க கூடாதுடா. ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்க கூடாது, இருக்க விடவும் மாட்டேன். சோப்ராஜ்க்கு அப்புறம் இந்த சர்ப்ராஜ் தான். நிறுத்து, இது எல்லாத்தையும் நிறுத்து. 20 வருஷமா பிடிக்கிறேன். திடீர்னு நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது? சர்ப்பு உட்பாடு சொன்னது இதே இல்ல, ஒரு ரவுடி சேத்த. அதையும் நிறுத்த முடியாது. ஏன்? நீ நிறுத்த சொன்னது ஏன் ரவுடிஸ் இல்லையா? 50 பேர் வீட்டுல ஏறினா அனுப்புயா? என்ன சொல்ற? ஆமா, சைதாப்பட்டில 25 வீடு, தண்டையார்பட்டில 25 வீடு. இவனுக்கு இத்தனை சின்ன வீடா? என்ன? சைதாப்பட்டில 25 வீட செயல் எடுக்க விட்டுருக்கேன். தண்டையார்பட்டில 25 வீட பிக் பாக்கெட் அடிக்க விட்டுருக்கேன். இதை நிறுத்தினா, என் ரவுடிசத்தை நிறுத்தினா அத்தனை குடும்பம் நடுத்தலையா? பசி பட்டினி நிறுத்தித்தான் ஆகணும். முடியாது. நிறுத்தணும்டா நீ. அவங்க நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். யாரை நிறுத்த சொல்ற? எதை நிறுத்த சொல்ற? கார்பரேஷன் பஸ் ரோடெல்லாம் புகையா கட்டிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். ஏக்கா, குப்பை லாரி ஒரு இடத்துல குப்பையெல்லாம் அள்ளி ஊரெல்லாம் தூக்கிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அரப்பு கொலாடியில பொம்பளைங்க குடிக்கிற தண்ணிக்கு சண்டை போறாங்களே, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா. ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம்டா, கலாச்சாரம். ஆனா நீ நிறுத்தணும். முடியாது. வப்பேன். எதை வப்ப? நிறுத்த வப்பேன்டா. என் சவாலை ஏத்துக்கிறியா நீ? என்ன சவால்? பல்லால மூக்க கடிப்பியா? நிறுத்தா. இதெல்லாம் ஏற்கனவே PS வீரப்பா நம்பியாரெல்லாம் சிரிச்சு முடிச்சிட்டாங்கடா. பல்லால மூக்க கடிப்பியா? யார் மூக்க கடிக்கணும்? ஓம் பல்லால ஓ மூக்க. என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். என்னால முடியல. அதே மாதிரி உன் பல்லால மூக்க கடிச்சிட்டேனா இன்னையோட ரவுடிஸ்ட நிறுத்திடுறேன். இங்க கடி கடி பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன விஷயத்தையெல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட சிஷ்யன் சொத்தையே பண்ணுவான். சொத்த வித்தைய செஞ்சு சவால்ல ஜெயிச்சு காட்டுறா. டேய் சொத்த, பல்லால மூக்க கடிச்சு காட்டுறா. பாத்துக்க. போதும், வாழ உரையில போடு. இவ்வளவு பெரிய ரவுடியா ஒரே ஒரு வார்த்தையில மாத்திட்டியப்பா. நீங்க எல்லாம் அண்ணாச்சி வேணும்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா. வாங்கடா. ஒரு பீர். ராத்திரி அடிச்ச மப்பே ஒண்ணு இறங்கல, அதுக்குள்ள பீரா? காலையிலேயே பீர் வாங்கி ஜோறு காட்டுறிய, யாரு நீ? சாமி ஏழைய சாப்பிடாம அப்படியே போட்டானுங்க.
நான் இல்லைங்களே சட்னி சாம்பார் வேணாம். வீட்டுல தின்னு தொண்டை வைக்க சாவ போறியா? பாரு இட்லி சோறாகிட்டான், பீரை மோராகிட்டான், சாம்பார் இட்லி, மோர் இட்லி, தயிர் இட்லி, ரச இட்லி, ரவை இட்லி, குஸ்பு இட்லி கூட பாத்திருக்கேன். பீர் இட்லி இன்னைக்குதான் பாக்குறேன். ஆமா, ஊருக்குள்ள புதுசா இருக்கே, யார் வேணி? சாமி. ஏலா, இட்லில பீர் ஊத்த அடிக்கிற சாமிக்கு ஒரு ஓ போடு. ஏய், எனக்கே ஓ போடுறீங்களா? திருநெல்வேலிக்கு அல்வாவா? சாமிக்கே சல்யூட்டா. ஏலா மண்டா விக்கிறார்ல, தண்ணிய கூட. தண்ணியா? எவன் குடிப்பாத? ஏல, இந்த பங்க்சுவாலிட்டி பரமசிவம் இருக்கிற டவுன்ல ஒருத்தன் தண்ணிய போட்டு கலாட்டா பண்றானா அவன் மென்னியே பிடிச்சிட மாட்டல. அடிச்சு யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். வாரண்ட் இருக்கா? கேரண்டி இல்லாத இந்த சிட்டில வாரண்ட் இல்லாம வருவான அந்த பங்க்சுவாலிட்டி பரமசிவம். இந்தா குடிவே படி. ஐயா, தயவு செய்து என்னுடன் ஸ்டேஷனுக்கு வரவும். இப்படிக்கு பஞ்சுவாலிட்டி பரமசிவம். என்னது? அண்டர் அரெஸ்டே. உமக்கு அப்புறம் அரெஸ்டே போதும். பாட்டிலா உரிய பாட்டிலு எப்படி பிடிச்ச பாத்தியால? ராச தந்திரம். முதல்ல விவேகம் வேணும்ல, அதுக்காக வீரல நினைச்சுக்கிடாத. தொடக்கு போற நேரத்துல கம்பியை உடைச்சிட்டு வந்து உள்ள வர. புடிவே புடிவே. ஏல கூட்டெல்லாம் சொல்ல வேணாமல. இல்ல சார் பெயிலாடுற கையில வச்சிருக்காரு. பெயில கையில வச்சுக்கிற செயல வச்சா சட்டத்தை அவமதிக்கிற மாதிரி இல்ல சார். பெயில என் கையில கொடுத்துட்டு செயல விட்டு வரீங்களா? வெள்ள பேப்பர்ல எழுதி கேச்சுனா அரெஸ்ட் வாரண்ட். பச்சை நோட்ல காந்தி தத்தாருன்னா பெயில் ஆடுறா. லான் ஆடுற பர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணு சார். பெயில் சார், எஃப்ஐஆர் போட்ட கேஸை வெளியில விட்டீங்க. அவனுக்கு பதிலா அந்த சந்தேக கேஸ் தூக்கி உள்ள போடல. ஆளை மாத்தலாம், பேரை மாத்த முடியுமா? இவன் பேர் என்ன? குப்புசாமி. அவன் பேர் என்ன? சாமி. குப்பை தூக்கி முன்னால போட்டு இந்த குப்பையை தூக்கி உள்ள போடுவேன். அது எப்படி அரசியல்வாதி மாதிரி நேத்து உள்ள போன இன்னைக்கு வெளிய வந்துட்டா? எல்லாம் மேட்டர் தான். ஆமா, இந்த மேட்டர் எங்க கிடைக்கும்? எது கஞ்சாவா? நம்ம ரெட்டப்பல் தாடியில நின்னு கரும்பு சக்கை வேணும்னா கொடுத்துற போறோம். கரும்பு சக்கையா? அது பேர் தான் கஞ்சா. சரி, இந்த கில்ஃபான் சில்ஃபான்ஸ் எங்க கிடைக்கும்? சில்பான்ஸ் மேலப்பாளையத்துல எம்எல்ஏ ஹோல்சேல் நடத்துறான். லாட்ஜ்ல வட்டம் மாவட்டம் சேர்ந்து ரீட்டைல்ல பண்றான். அவ்வளவு ஏன் நம்ம காய்கறி மார்க்கெட் பின்னாடி கள்ளச்சாரம் காய்ச்சறான். காசை கொடுத்த உடனே கையை வெட்டுறவன் பாளையங்கோட்டில் இருக்கிறான், கழுத்தை வெட்டுறவன் நம்ம பேட்டில இருக்கிறான். 4 ஸ்டேட்டுக்கு நம்ம ஊர்ல இருந்து தான் ரவுடிங் சப்ளை ஆறாங்க. இத்தனைக்கு பெரியாளு அண்ணாச்சிங்கிற பெருமாள் பிச்சை தான். ஆமா, நீ எதுக்கு இதெல்லாம் கேக்குற? நான் ஒண்ணு கேட்கவே இல்லையே, நீ ஏதா அதை வளர்ற. ஆஹா, இதுதான் போட்டி எடுக்கிறதா? வண்டி வரங்க. என்ன சார் ஆரம்பிச்சிட்டேடா? ஒரு ஹோமத்துக்கு போறேன், போயிட்டு வரும்போது ரிட்டர்ன்ல பாத்துக்கிறேனே. எல்லாம் பார்க்கலாம். முதல்ல ஓரம் கட்டி டாக்குமெண்ட்ஸ் எடு. டாக்குமெண்ட்ஸ்னா? இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் நேக்கா நோக்கா பைக்கா? பைக்குக்கு. பைக்குக்குனா இந்தாங்கோ. ஆர்சி புக். ஆர்சி புக் இந்தாங்கோ. ரோட் டாக்ஸ். ரோடே இல்ல டாக்ஸ் கேக்குறேன், இந்தாங்கோ. நாயிரே, நம்பர் பிளேட் மாத்தாம வண்டி ஓட்டிட்டு இருக்க. இந்தாங்கோ. என்ன வீச்சடல் மாதிரி காட்டுற? ஆமா, நீங்க அப்பப்ப நினைச்சு ரூல்ஸ மாத்திட்டே இருக்கேன். அதனாலதான் வெள்ளையில ஒண்ணு, கருப்புல ஒண்ணு, மஞ்சள்ல ஒண்ணு செய்து வச்சிருக்கேன். நீங்க இதுதான் கலர் எப்ப ஃபைனல் பண்றீங்களோ அப்ப அத முன்னாடியும் பின்னாடியும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணுவே. லைசென்ஸ் எடு. லைசென்ஸ் இந்தாங்கோ, பாருங்க. நாயிரே, போட்டோல குடிமி இல்லாம இருக்கு. அது படிக்கும் போது எடுத்த போட்டோ, அதனாலதான் குடிமி இல்லை. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தானேன்னு அன்னைக்கு நான் பேண்ட் கூட தான் போடாம போய் உட்கார்ந்தேன். அதெல்லாம் உனக்கு தேவையா? எப்படி மடக்கிறது? எட்டு போட தெரியுமா? யோ, பைக்ல போட தெரியுமான்னு கேட்டேன். பைக்ல போட தெரியாம லைசென்ஸ் குடுப்பாளா? அப்போ ஒரு 7 போடு. 7 போடுறதா? ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. ஓகே சார், பின்னாடி உட்காருங்கோ. 7.5 போட்டு காட்டுறேன். 7.5 எப்படி போடுவ? உட்காரும், போய் போட்டு காட்டுறேன். உட்காரும். உட்கார்றேன். உமக்கினி 7.5 ஆரம்பிச்சிடுத்து. பகவான வேண்டிக்கோங்க. இதான் முதல் 2. ரெண்டு ஃபேமிலி இருக்கு. மெதுவா போ. இரண்டாவது 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ, எப்படி இன்ஸ்டால்மென்ட்ல கொல்றியா? பாருங்க, மூணாவது ரவுண்ட். பாருங்க, பாதச்சி நல்லா பாத்துக்கோ. எப்படி சூப்பரா இருக்கா? கொஞ்சம் விட்டீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு பரிகாரம் பண்ணி காட்டுவேன். இதுக்கெல்லாம் நம்பர் பிளேட் கேட்டேன். கடைசியில நேம் பிளேட் கூட எல்லாம் பண்ணியா? அதுதான் ஒரிஜினல் 7.5. இங்க இருந்த இடது கை எங்கயா? ரெட்டப்பாலத்துக்கிட்ட அது விழுந்துச்சே, எடுத்துக்கலையா நீங்க? பென்சில் பாக்ஸ் இந்த மாதிரி சொல்றேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். சார், உங்களுக்கு கல்யாணமே நடக்காது. ஏயா?
குடி இருக்கவே இத்தனை வீடு பாக்குறீங்களே, குடும்பம் நடத்த எத்தனை பொண்ணு பாப்பிய? கடைக்கெல்லாம் வீடு இருக்கவே இருக்கு போலீஸ் குவார்டர்ஸ். சார், இதுதான் அந்த முக்கு கடைக்காரன் சொன்ன வீடு. யார் வேணும்? வாடகைக்கு வீடு பார்க்க வந்திருக்கோம். நீங்க யாரு? நான் இன்ஸ்பெக்டர், இவர் டெப்டி கமிஷனர். ஒரு நிமிஷம் இருங்கோ. பாட்டி பாட்டி, ஒரு வேற மேல தெருவுல போலீஸ் கமிஷனர் போய் சொல்லி 2 பேர் தேடிட்டு போனாங்கல்ல, அவங்க வந்திருக்காங்க. ஐயோ, கதவு நன்னா முடினியா? பாட்டி, அவங்கள பிளான் பண்ணி பிடிக்கணும். ஏண்டி, நமக்கு என்னத்துக்கு வீண் வம்பு? ஷூ, மாமி, நீங்க எல்லாம் மிளகாப்பொடியோட ரெடியா இருங்கோ. நாங்க கூப்பிட்ட உடனே வாங்க. வாங்க. ராத்திரி லேட்டா வருவோம், ஒரே வழியா வேற இருக்கு. கதவு பிடிட்டா என்ன பண்றது? பூட்டை உடைச்சிட வேண்டியதுதான், நமக்கு தெரியாதா? நான் சொன்னல. வாங்க வாங்க, உள்ள வாங்க. இதான் ஹால். ரொம்ப பெருசு. சோஃபா போட்டுக்கலாம், படுத்துக்கலாம், உட்கார்ந்துக்கலாம், படிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். என்ன லூசு மாதிரி பேசுறா? லூசுதான். தாப்பா கொஞ்சம் லூசுதான், டைட் பண்ணா சரியாயிடும். கிளவிதான் ஓல்டு, ஆனா காது ரொம்ப போல்டு. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவா. மாடியில தான் காலின்னு சொன்னாங்க, கீழ் வீட்டை காட்டிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல இல்ல, எங்க வீடு கீழே மேலயும் ஒரே மாதிரி தான். ஆமா. மேல பார்த்தா கீழே பார்த்த மாதிரி, கீழே பார்த்தா மேல பார்த்த மாதிரி. இதுதான் முத்தம். அது ஸ்டோர் ரூம், மளிகை சாமான்லாம் வச்சுக்கிறது. இது பூஜா ரூம், சாமி கும்பிடுறது. குடும்பமே அது கிச்சன். சமைக்கலாம், சாப்பிடலாம், வறுக்கலாம், பொரிக்கலாம், அவிக்கலாம். சமத்துடி. அது பெட்ரூம். படுக்கலாம், உறங்கலாம், தூங்கலாம். கரெக்டா சொன்னேன். பாருங்க. இல்ல பரவாயில்லை. அட போ. கோட்டிக்கார மாதிரி தள்ளுதே. மாமி மாமி, எல்லாரும் வாங்க, திருடங்களை பிடிச்சிட்டோம். என்னது திருடங்களா? யோ, நம்ம யாரும் சொல்லியா? நம்ம எத்தனை பேர் உள்ள தள்ளி இருக்கோம். இன்னைக்கு 2 லூசுங்க நம்மள உள்ள தள்ளிட்டு பாருங்க. இருங்க இருங்க, போலீஸ்க்கு போன் பண்ணியாச்சு. பண்ணியாச்சு. மாமி, உண்மையான போலீஸ் நாங்க தான். அப்படி தாண்டா போன வாரம் வந்தாலும் சொன்னா. மாமி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னையா? சார் சார், போலா என்ன தர்த்திருக்கீங்க? என்னமாச்சு? எங்கமா இருக்காங்க? பாத்த கதவு திறங்கோ. தடி மாடுங்க மாதிரி இருக்காங்க. துப்பாக்கி ரெடியா வச்சுக்கோ. ஏன் சார், துப்பாக்கி சுடுமா? வர்றத பாருங்க, போடுங்க போடுங்க. சார், என்ன சார் இது? ஏமா, இவரையா திருடன் சொன்னீங்க? இவர்தாம்மா எங்க டெப்டி கமிஷனர். டெப்டி கமிஷனரா? ஐயோ, தப்பு நடந்துருச்சு. அபச்சாரம் அபச்சாரம், தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சுடுங்க. இது போன வாரம் இதே மாதிரி ஒரு சம்பவம் பக்கத்து தெருவுல நடந்துடுது. அதான் என் பேத்தி தப்பா நினைச்சுட்டா. நீங்க மன்னிச்சுடுங்களே. சாரி. என்னடி இது? கனவு சீன்ல வர்ற மாதிரி இவ்வளவு ஸ்மோக்கா போட்டு இருக்கே. இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கிராப்ப வெட்டிக்கோங்கன்னா கேக்குறேல. சும்மா ரெடி. 2005ல இதான் ஃபேஷன் ஆக போறது. அப்ப பாரு, கேப்டன் விஜயகாந்தே இந்த ஸ்டைல்ல தான் இருப்பார். அது மட்டும் இல்லடி, புரோகிதம் பண்றவா இந்த மாதிரி தான் சிக வச்சுக்கணும்னு ஒரு தர்மம் இருக்கணும். அதையாவது ஒழுங்கா செய்யறேல. எங்க போனாலும் சண்டை வழிச்சுட்டு வரேன். என்னடி பண்றது? போன வாரம் நான் ஐயரா போயிருந்த கல்யாணத்துல தாலி எடுத்து கொடுக்கும் போதுதான் புல்லாண்ட முகத்தை பக்கத்துல பாக்குறேன். ஷாக் ஆயிட்டேன். அந்த படவா ரஸ்கலுக்கு நானே தான் போன மாசம் என் கையால ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். வந்துச்சு டென்ஷன். ஓமகுண்டத்துல இருந்து பெருசா ஒரு செங்கல் எடுத்துட்டு, ஏண்டா இன்னும் எத்தனை பொம்மநாட்டிக வாழ்க்கையடா கெடுக்க போறேன்ட்டு மூஞ்சி மேல ஊட்டா ஒரு ஊடு. அவ்வளவுதான், போல போலன்னு ரத்தம் வந்துடுத்து. அப்புறமா நின்னுடுத்து. என்ன ரத்தமா? இல்ல, கல்யாணமே நின்னுடுத்து. போரும். இன்னைக்கு போற கணபதி ஹோமத்தையாவது கரைச்சல் இல்லாம பண்ணிட்டு வாங்க. குடுமிய போட்டு விடுறீ, போய் குமிரிட்டு வர்ற. வெள்ளை நீரத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டி. என்னன்னா யாரு இதுங்கெல்லாம்? என்னது இதுங்களா? குழந்தைன்றி பாவம் களைச்சு போய் வந்திருக்கா. அவளுக்கு சோறு போடு. ஐயோ ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம். என்ன அபச்சாரம்? என்னது தாத்தாவுக்கு நாக்கு இழுக்கிறது? ஸ்ட்ரோக்கா? வளராது. காக்காய்க்கு சாதம் வைக்கிறா. ஓ, காக்காய்க்கு வைப்பேள், இவாளுக்கு வைக்க மாட்டேளா? காக்கா எல்லாம் நம்முடைய பித்ருக்கள், முன்னோர்கள். முன்னோர்களா? அப்ப சாதா காக்கா உங்க கிராண்ட் ஃபாதரா? அண்டங்காக்கா உங்க கிரேட் கிராண்ட் ஃபாதரா? யார்ட்ட உடுறீங்கானு ரீலு? சாஸ்திரத்தை படிக்காதரா சண்டாளா? மன்னிச்சுக்கோங்க தாத்தா. காக்கா இங்க எங்கேயாவது திருடியோ பொறுக்கியோ வயிற்ற கழுவிக்கும். பத்தாவதுக்கு அதுங்களை பாதுகாக்க ப்ளூ கிராஸ் இருக்கு. ஆனா இந்த மாதிரி பாவப்பட்டவாளுக்கும் படிப்பறிவு இல்லாதவாளுக்கும் ஞானம் கொடுக்கறதுக்கு நம்மள மாதிரி ஒயிட் கிராஸ் தானே இருக்கு. தாத்தா, நீங்க காக்காய்க்கு போடுற சாதத்தால தலைவர்கள்லாம் எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுறாங்க தெரியுமா? என்னடா சொல்ற? ஆமா, உங்களாட்ட சாம்பார் சாதத்தை திங்கிறது, இங்க இருந்து டிராவல் பண்ணி போய் மூலக்கடையில மக்கி போன மசாலோடைய திங்கிறது, அங்க இருந்து அப்படியே யூ டர்ன் எடுத்து பாய் கடையில போய் மட்டன் பீசஸையும் திங்கிறது.
எல்லாம் சேர்ந்து அதுங்க வயித்துக்குள்ள கலாட்டா பண்ணி கடைசியில தலைவருக்கு சிலை மேல போய் எல்லா காக்காயும் உட்கார்ந்து இந்த மாதிரி கக்கா பண்ணிட்டு போயிடுதுகள். பசங்களா, நீங்க மட்டும் ஏன் தனியா நிக்கிறேன்? கிட்டத்துல வாங்க. அவன் வேற வரணும்டா. அவளும் வரணும்ன்றதுதான் என்னுடைய பிரியம். அவ வேற வரணும். டேய், வரணும்ங்கிறது கொடியில மட்டும்தான்டா இருக்கணும், மக்கள் மனசுல இருக்கப்படாதா. அவ வேற ஜாதிடா. டேய், அவாங்கிறியே, அவ யாரா? இந்த ரோட்டை போட்டது அவா, உங்க வீட்டை கட்டினது அவா, ஏன் ஓட்டு போடுறது அவா, உங்க ட்ரெஸ்ஸ தோச்சு கொடுக்கறது அவா, தம் கட்டி டிரைனேஜுக்குள்ள இறங்கி அதை சுத்தம் பண்றது அவா, அரிசி கோதுமை ரவா இதையெல்லாம் விளைய வைக்கிறது அவா. மொத்தத்துல அவா இல்லைன்னா நமக்கெல்லாம் ஏதும் காணும் புவா. ஏதோ சாக்லேட் கிடைக்கும் நினைச்சா அதையும் கருத்து. அடா பாவி டேய், உங்களுக்காகத்தானடா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு சுதந்திர தினம்டா. இந்த நல்ல நாள்ல நம்ம நாட்டுக்காக பாடுபட்ட ஒரு பெரியவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்டா. இங்க பார், பாத்தியா இவர் யாருன்னு தெரியுமே, இவர்தானே போலீஸ் தேடுது. என்னடா சொல்றீங்க நீங்க? இவர் ராஜ்குமார் நாகபாகத்ன வீரப்பர். மீச வச்சிருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக பாரதியார வீரப்பனா மாத்தி புட்டீங்களடா. இதையெல்லாம் கேட்க கூடாதுன்னு தான் காது ரெண்டையும் பொத்துறா மாதிரி முண்டாசு கட்டிருக்கியா பாரதியாரு. புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காமல்ல, என்னையும் சேர்த்து. டேய், நான் எங்கடா கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்? கலர் கலரா குடியேற்றிருக்க, கூட்டத்தெல்லாம் கூட்டிருக்க. அட பாவி, தண்ணி அடிச்சா தேசிய கொடிக்கும் கட்சி கொடிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓ கட்சியில நான் தான் கொள்கை பரப்பு செயலாளர், அதாவது கோப்பாசே. நீ கோப்பாசே இல்லடா, என்ன பொறுத்த வரைக்கும் கோட்சேடா. அம்மாலமா இன்வெஸ்டிகேட் பண்ணி புடிச்சுட்டேன். ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. பட் தொப்பையை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க, இல்லனா உங்க சூவியை உங்களால பார்க்க முடியாது. என்னன்னா, திருட்டு விசிடி எதுவும் கிடைக்கலையா? தியேட்டருக்கு கிளம்பிட்டேடா? வெங்கட்ராமா, இந்த அக்ரஹாரத்துல அநியாயம் நடக்குது. என்ன நடக்குது? எவனோ ஒரு போலீஸ்கார வரானா, காலபாண்டையும் 1 மணி நேரத்துல கண்டுபிடிச்சானா. இவங்களே வச்சுட்டு இவங்களே எடுக்கிறாங்களா, இல்ல இவங்களுக்கு திருடனுக்கு உள்குத்துருக்குமான்னு சந்தேகமா இருக்கு. கண்டுபிடிச்சா உள்குத்தும்பேள், கண்டுபிடிக்கிறா வெளிக்குத்தும்பேள். உங்களை மாதிரி ஆளுகளை எல்லாம் நடுவுல விட்டு குத்தணும். எதுல வேண்டாலும் குத்து. நாய் மோப்பம் பிடிக்கவே 1 நாள் ஆகும் போது இவங்க எப்படி 1 மணி நேரத்துல கண்டுபிடிக்க? யோ, போலீஸார் நினைச்சா 1 மணி நேரம் என்ன, 1 நிமிஷத்திலேயே உண்மையே புடோ சட்டத்துல அரெஸ்ட் பண்ணலாம். அப்படி முடியும். கையில மினிமம் ஆயுதம் இருந்தாலே அரெஸ்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு ஆயுதம் இல்ல இருக்கே. ஆயுதம் இருக்குது, அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனேயே கப்பு கப்புன்னு அரெஸ்ட் பண்றா. அங்க ஒருத்தர் காட்டுல ஆடியோ ரிலீஸ் பண்றார், பிரஸ் மீட் வைக்கிறா. அவரை எப்ப அரெஸ்ட் பண்ண போறே? கோயில் வாசல்ல என்ன கலாட்டா? வெங்கட்ராமா, நம்ம அக்ரஹாரத்து கோயிலுக்கு புதுசா ஒரு யானை வாங்கியிருக்கோம். வாங்கிட்டேடா? சபா, இனிமே ஃப்ரீ டைம்ல அத கடகடையா கூட்டிட்டு போய் பிச்சை எடுக்க வைக்க போறேடா? அது இல்லப்பா பிரச்சனை. என்ன பிரச்சனை? நம்ம கோவில்ல விஷ்ணு சன்னதியும் இருக்கு, சிவன் சன்னதியும் இருக்கு. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த யானைக்கு நாமம் போடுறதா, பட்டை போடுறதாங்கிறது தான் பிரச்சனை. ஆஹா, ஆரம்பிச்சிட்டேடா. இந்த மேட்டர் அந்த யானைக்கு தெரியுமா? யானைக்கு 5 அறிவு தானே, அதுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு மட்டும்தான் 5 அறிவா? சைலன்ஸ். பட்டா போடுறதா நாமம் போடுறதான்னு ஆர்கியூ பண்றேளே, அந்த யானைக்கு ஒரு சட்டா போடணும் தோணுச்சா உங்களுக்கு? காளிகாம்பாள் படம் பார்த்தேளே, அதுல யானை எவ்வளவு பெரிய சட்டை போட்டுட்டு இருக்கு. இத பாராம்பி, நீ எங்க பக்கமா இல்ல அவ பக்கமா அத சொல்லு. மாமி, அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவங்க வாயில மண்ணுன்றத நம்புறவன் நானு. அதனாலதான் இங்க உருத்திராட்ச கொட்டையும் இங்க திருநாம பட்டையும் இட்டு இருக்கேன் நான். எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க பட்டைய போடுவேளோ இல்ல நாமத்தை போடுவேளோ, இன்னும் செத்த நேரத்துல யானை விட்டைய போட போறது. அதை யாரு அல்றதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? நான் இந்த வீட்டுல இருக்கிறது பாரமா இருந்தா சொல்லுங்க. ஏதோ ஒரு ஆத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறேன். வாய மூடு. எந்த ஆத்துல தண்ணி ஓடுறது நீ தற்கொலை பண்ணிக்கிறது? எல்லா ஆத்துலயும் மண்ணு லாரில ஓடிட்டு இருக்கு. இப்ப எதுக்காக நீ டென்ஷனா நகத்த கடிச்சுட்டு? இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும் போல. ஆமா, உங்க அக்கா கடியை தாங்க முடியல, நீ வேற கடிக்க போறியா? இதோ பார், உனக்கு பிடிச்சா பண்ணிக்கோ, இல்லாட்டி அவளை அபவுட் திருப்பி அனுப்பிச்சு. ஒண்ணும் வேண்டாம், அங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அப்பா வந்து ஓகேன்னுட்டா தட்ட மாத்திக்கலாம். இந்த கல்யாணத்தை எனக்கு இஷ்டம் இல்ல. இதோ பாருங்க, உங்க குலங்கோத்திரத்துக்கு நாங்க ஒண்ணும் சளைச்சவா இல்ல. பையன் ஆர்டிஓ ஆபீஸ்ல வேலை பாக்குறான், மாசம் சொலையா 6500 ரூபாய் சம்பாதிக்கிறான். பின்னையே வேண்டாங்கிற? கரெக்ட் தானே மாமா? கையெழுத்து போட்டு வாங்குறது 6500, கை நீட்டி வாங்குறது 10000. என்ன சொல்ற? 2 வீலருக்கு 200, 4 வீலருக்கு 400 கை நீட்டி வாங்குற பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, மாப்பிள்ளைக்கு அண்டர் த டேபிள் டீலிங் இருக்குன்றதே மாமா சொல்லித்தான் நேக்கு இப்ப தெரிஞ்சது. இது கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஃபேமிலி, உங்களுக்கு ஒத்து வராது, கிளம்பிக்கோங்க. இதான் மரியாதையா? வேணும்னா ஒண்ணு பண்றேன், கொஞ்சம் பஜ்ஜியும் கெட்டி சட்னியும் பார்சல் பண்ணி தர்றேன், அப்படியே எஸ்கேப் ஆயிக்கோங்க.
குடுமி யார குடுமிங்கிறேன்? இந்த குடுமியை நான் கட்டினேன்னா பெர்சனாலிட்டி, அவுத்து விட்டேன்னா யூனிவர்சிட்டி, அப்படியே என் கேரக்டரை காட்டினேன்னா முனிசிபாலிட்டி. நான் கட்டவா அவுக்கவா காட்டவா? கேள்வி மாப்ள நீங்க புறப்படுங்க போங்க. ஜாதிகள் இல்லையடி பாப்பா. என்ன சாமி கோணார் தமிழ் ஒரு இலை படிக்கேன், தேவர் மெஸ்ல சாப்பிட்டேன், நாயர் கடையில டீ குடிச்சேன், நாயர் கடையில மளிகை வாங்கினேன், செட்டியார் வீட்டுல கடை வாங்கினேன். என்ன சாமி சாதி இல்லனா நாங்க எப்படி நம்புவோம்? ஆஹா, என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. சாமி கும்பரசாமி, என்னடா குடரி பேர்? என் புள்ள நல்லா படிப்பான் சாமி, ஆனா அவனை பள்ளிக்கூடத்திலே சேர்க்க மாட்டேங்கிறாங்க. சேர்க்க மாட்டேன்னாங்களா? சார்வாள் நமஸ்காரம். வணக்கம். உள்ளாண்டான் ஏழை விட்டு பையன், ஆனா நன்னா படிப்பான். ஒரு சீட் கொடுங்களேன். இவனெல்லாம் கான்வென்ட்ல சேர்க்க முடியாது. ஏன் முடியாது? இவன் பேரண்ட்ஸ் படிக்கலையே. அப்போ ஒண்ணு செய்யுங்க, முதல்ல பேரண்ட்ஸ்க்கு அட்மிஷன் கொடுங்க, அவ டிகிரி வாங்கி பாஸ் பண்ணட்டும், அப்புறம் இவனுக்கு சீட் கொடுங்க. என்ன வளரல, படிக்க போறது இந்த புள்ளாண்டான். அவங்க அப்பா அம்மாவுக்கு 40 வயசு ஆகுது, இனிமே எப்படி அவ படிப்பா? பேரண்ட்ஸ் படிச்சிருந்தா தானே வீட்ல பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியும். நீங்க எதுக்காக சேர் போட்டு வாத்தியார் நீங்க உட்கார்ந்திருக்கீங்க? இங்க வா. என்ன இங்க சேர்க்கிறதுக்கு டொனேஷன் கொடுக்கணும்யா. ஓகே, அத இருக்கிறவட்ட வாங்கிக்கோங்க. இவா இல்லாதவா, அதுவும் படிக்கிறவா, ஒரு சீட் கொடுங்களேன். இவெல்லாம் படிச்சு என்னத்தையா கிழிக்க போறான்? குழந்தைகளின் கல்விதான் இந்தியாவை உயர்த்தும்னு சொல்ற டாக்டர் அப்துல் கலாமுடைய போட்டோவை மாட்டி வச்சுட்டு ஒரு ஏழை குழந்தையோட கல்வியை ஸ்டாப் பண்றேளே, இது அநியாயம் இல்லையா? இவங்க எல்லாம் சட்டை போடாத ஜாதியா? அப்ப சட்டதான் உங்க பிரச்சனையா? அப்படிதான் வச்சுக்கோய. அதை இப்பே சால்வ் பண்றேன். அம்பி கைய தூக்குடா. சேருக்கு எதுக்குடா சட்டை? உனக்கு தாண்டா தேவை சட்டை. சட்டை வந்துடுத்து, இப்ப சீட் கொடுங்க. சட்டை மட்டும் போதுமாயா? பேண்ட் வேற எதிர்பார்க்கறாரோ? இது பேண்ட் மட்டுக்கு ஓகேயா? சீட் கொடுத்தா சீட் கொடுத்தா. இந்தா சாமி, என் பிள்ளைக்கு சீட்டு கிடைச்சதா சாமி? சீட்டும் கிடைச்சது, சட்டையும் கிடைச்சது. என்ன சொல்லி வாங்குனீங்க சாமி? உண்மைய சொன்னேன். போகின்ற பேர்ல கண்டதை எரிச்சு கார்பன் மோனாக்சைடையும் டை ஆக்சைடையும் காத்துல கலந்து விட்டு பொல்யூஷன் ஏற்படுத்தி விட்டா. ஏற்கனவே ஓசோன் லேயர்லயும் ஓட்டையை போட்டு விட்டா. இன்னும் எதிலாம் ஓட்டையை போட போறாளோ? மாமி நில்லுங்கோ. மாமா படுக்கிற பாய் மாதிரியே இருக்கே, இத கொண்டு போய் தீல போட போறேன். பழசாயிட்டே மாமாவா? வாய மூடுறா. அதுக்கு இல்லை, இல்லாத வாளுக்கு கொடுத்தா அவ படுத்துப்பாளே, கொடுங்கோளே. வாய மூடிட்டு போடா. சாங்கியத்துக்கு மாமா செத்த இருங்கோ. நீங்க எதை தீல போட போறேன்? பழைய துணிமணி. அது உங்களுக்கு தான் பழசு, இவாளுக்கெல்லாம் புதுசு. கொடுத்தா கட்டிப்பா. தீல போட்டாதான்டா நல்லது. பழையன கைதலும் புதியன பூதலும், அதுதானடா போகி. அப்ப எது பழசா இருந்தாலும் தீல தூக்கி போட்டுடலாமா? சமத்தா வந்து என்னடா பண்ற? இந்த ஜில்லாவிலேயே இதுதான் அறுத பழசு. இத தூக்கி இப்ப நான் தீயில போட்டு போகிய கொண்டாட போறேன். அவரை ஒண்ணும் பண்ணிடாதடா. அவர் என்னோட அண்ணா. அண்ணாவாவது நொண்ணாவாவது முதல்ல கையில வச்சிருக்கிற துணிமணிகளை கீழே போடுங்கோ. அப்பத்தான் இவரை நான் தீயில போட மாட்டேன். போட. தேங்க்ஸ் மாமா. ஒரு நல்ல காரியத்துக்காக உங்களை நான் யூஸ் பண்ணிட்டேன். பயப்படாதீங்கோ, உங்களை நான் தீர போடவே மாட்டேன். வாங்க நம்ம ஆத்துல போய் ஒரு கப் காபி சாப்பிடலாம். வாங்கோ வாங்கோ, தூக்கத்துல இருந்து முடிச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி போய் 2 ஆயிடுத்தேடா. நீங்க எல்லாம் அவசரப்பட்டு போகி கொண்டாடுறீங்களே. டேய், உங்களுக்கு பொங்கலே கிடையாதுடா. வெங்கட்ராமா, வெங்கட்ராமா, என்ன ஒரு 8 இப்படி வந்துட்டு போயேன். வேணாம் மாமா, எனக்கு இந்த ஆத்துல காரியம் இருக்கு. சும்மா வந்து ஒரு சமயம் தண்ணி சாப்பிட்டு போயா. இல்ல மாமா, நான் வந்தாலே ஏதாவது பிரச்சனை. ஒரு பிரச்சனை இல்ல, நீ அருவாளை தூக்கி போட்டெல்லாம் மறந்துட்டேன். வாப்பா உட்கார். மங்களா, ஒரு சமயம் தண்ணி கொண்டு வா. மங்கள யாரு? வீட்டுக்காரமாவா? மங்கள வேலைக்காரி தான், அப்பப்ப வீட்டுக்காரி. சொம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்கே. ஓ உள்ள படிச்சுட்டு இருக்கானே அம்பி யாரு? அம்மா பையன் தான். கொஞ்ச நாள் கழிச்சு யுஎஸ் போறான். உழவர் சந்தைக்கா? இல்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஷூ துடைக்கிறானே இந்த பையன். இவன் பையன் அவன் ஸ்கூலுக்கு போற வரைக்கும் அவன் ஷூவை தொடப்பான். அதுக்கப்புறம் நான் ஆபீஸ்க்கு போற வரைக்கும் ஏன் ஷூவை தொடப்பான். அதுக்கப்புறம் மாமி ஷூவை தொடப்பானா? 2 பேருக்கு ஒரே வயசு தான் ஆறுது. இவனை படிக்க வச்சா என்னையா? இவனை படிக்க வச்சா யாரு வேலை செய்யறது? கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரும் தன் சொத்து பத்தையெல்லாம் பொதுமக்களுக்கு எழுதி வச்ச பசுபோல ஐயாவும் பிறந்த மண்ணியா இது. இதுல போய் ஒரு பச்சை மண்ணை ஷூ துடைக்க வைக்கிறியே, இது சைல்டு லேபர். தெரிஞ்சா? அவன் படிப்பான், இவன் தொடப்பான். இதுதான் அவங்க தலைவிதி. எந்திரா, உன்னை நான் படிக்க வைக்கிறேன்டா. உனக்கு எதுடா படிக்க பிடிக்கும்? லா. லா? அடா பாவி, ஒரு சட்ட மேதைய அநியாயமா ஷூ துடைக்க வச்சிட்டியா? லாவ்ல உனக்கு எந்த லா பிடிக்கும்? சிவில் லாவா, கம்பெனி லாவா, இல்ல கிரிமினல் லாவா? ஷக்கீலா. ஷக்கீலாவா? மிட் நைட் மசாலா பாக்க வச்சு அவனையும் கெடுத்துட்டியா? ஆஹா,
முதல்ல ஒரு கலப்பு கல்யாணத்துக்கு என்ன புரோகிதம் பண்ண கூப்பிட்டு இப்பதான் மனசு சந்தோஷம். தள்ளிக்கோங்க, பொண்ணு மாப்பிளைய பாக்குறேன். தள்ளிக்கோங்க. என்னது இது? பொண்ணு கழுத மாதிரின்னா இருக்கா? கழுதுதாங்க பொண்ணு. கழுததான் பொண்ணா? என்னது இது? ஜாதி விட்டு ஜாதி மாத்தி பண்ணலாம், மதம் விட்டு மதம் மாத்தியும் பண்ணலாம். ஆனா நீ அட்வான்ஸா போய் மனுஷனுக்கும் கழுதைக்கும் கனெக்ஷன் கொடுக்கறியடா. 2 வருஷம் மழை இல்ல. சாங்கியப்படி கழுதை ஓனா தவளையோட கல்யாணம் மழை பெய்யும் இல்ல. ஏன் ஒரு சிங்கத்தை பக்கத்துல உட்கார வச்சு தாலி கட்டேன் கடிச்சிரும் இல்ல? தெரியுதோன்னா ஏன்டா இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிறேள்? மொட்டை மண்டையில தேங்காயை உடைக்கிறேன், அதுல ரத்தம் வந்து கொடுத்துனா உடனே தெய்வ குத்தொன்றேள். ஆடு மாடு கோழி பன்னின்னு மனுஷனை தவிர எல்லாத்தையும் வெட்டி படைக்கிறேன். கடைசியில நீங்க எல்லாரும் ஃபுல் கட்டு கட்டிடுறீங்களே. என்னடா டேய்? யோ அட்வான்ஸ் வாங்கினேல, ஒழுங்கா தாலி எடுத்து கூடியா. இந்த மிரட்டலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்தா தாலியை கட்டு. மந்திரம் சொல்லு. மந்திரமா? ஏ தில்லாண்டாங்கு டாங்கி, சும்மா திருப்பி போட்டு வாங்கி. ஏ தில்லாண்டாங்கு டாங்கி, ஏ திருப்பி போட்டு வாங்கி. இது மந்திரம் மாதிரி இல்லையே. இந்த கழுத கல்யாணத்துக்கு இந்த மந்திரம் போதும்டா. கற்றா தாலிய. ஏ சிங்கம் போல, ஏ சிங்கம் போல கிளம்பி வரா எங்க பேரா. அவனை சீண்டியவன் தாங்க மாட்டான் உதைகளை தாண்டி. கழுத எத்திடுச்சு, மாப்பிளைக்கு படம் இடத்துல பட்டுட்டு. பஞ்ச கல்யாணி ஆயிடுத்துடா. நீங்க எல்லாம் சேர்ந்து அவனுக்கு மேரேஜ் பிளானிங் பண்ணீங்கோ, ஆனா இந்த கழுத அவனுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணி விட்டுடுத்தோ. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களோட கொஞ்சம் பேசணும். உங்களோட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். என்ன சொல்லுங்க. சுத்தி வளைச்சு எதுக்கு? ரைட்டாவே சொல்றேன். ஐ லவ் யூ. என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். அதனாலதான் சிரிச்சேன். நான் உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா என்ன அழகு! காதல வாக்மேன் மாட்டிக்கிட்டு அதுல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கை கேட்டுக்கிட்டே நீங்க நடக்கிற அழகு இருக்க. ஐ அட்மையர் யூ. ஐ லவ் யூ லைக் எனிதிங் பிரியா. Do you smoke? இல்ல தம் அடிக்கிற பழக்கம் உண்டான்னு கேட்டேன். டெய்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா கரெக்டா பதில் சொன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். நோ Drink? நோவா. வேற ஏதாவது கெட்ட பழக்கம்? I am from good family, you know. So உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது? எந்த பழக்கமும் கிடையாது. சாரி, நான் உங்களை லவ் பண்ண முடியாது. ஏன்? டெய்லி கேலண்டர் கிழிக்கிற பழக்கம் உண்டா? காதலுக்கும் கேலண்டருக்கும் என்னங்க சம்பந்தம்? கேலண்டர்ல டெய்லி 2 லைன்ஸ் வரும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சமான லைன், கெட்டவன் நல்லவன் ஆகும்போது நல்லவன் கெட்டவன் ஆவதில் ஆச்சரியம் இல்லை. இன்னைக்கு நீங்க நல்லவனா இருக்கலாம், ஏன்னா நீங்க வளர்ந்த அட்மாஸ்பியர் அப்படி. நாளைக்கு சூழ்நிலை மாறும்போது நீங்க கெட்டவன் ஆயிட்டா? ஏங்க இப்படி சந்தேகப்படுறீங்க? வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம நம்பிதான் ஆகணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம வாழ போறது கொஞ்ச நாள் தானே. அதேதான் நானும் சொல்றேன். நம்ம வாழ போற கொஞ்ச நாள ஒரு கெட்டவன் கையில கொடுத்து அது வேஸ்ட் எடுக்கக்கூடாது இல்லையா? ஆனா நான் கெட்டவன் இல்லையே. நோ, இதுல ஆர்கியூ பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கு லவரா வரவருக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்லுங்க. அவர் ஏற்கனவே ஸ்மோக்கரா இருந்திருக்கணும், இப்ப ஸ்மோக் பண்ணக்கூடாது. அவர் ஏற்கனவே ட்ரங்கடா இருந்திருக்கணும், இப்ப ட்ரிங்க் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, அவ ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும், அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு இன்னொருத்தனோட ஓடி போயிருக்கணும். அப்படி அவ ஓடி போனதுக்கு அப்புறமும் கூட இவன் அவளையே நினைச்சு சுத்திட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தரை தேடி பிடிச்சு லவ் பண்றதா என்னோட ஐடியா. புரிஞ்சுதா? எங்க இதெல்லாம் ஜோக் தானே? யோ, என்னோட லைஃப் ஆம்பிஷன் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், ஜோக்ன்ற? போயா போயா. ஆமாண்டா, டா போடா. ஏய், அப்ப நான் கண்ணமண்ணன் பேச ஆரம்பிச்சிருவேன். என்னடா பேசுவ? பொடிச்சு பல்லுல கேட்டிருவேன். டெய்லி பார்த்து எப்படி உனக்கு கிடைக்க போறதில்ல. இவ போடுற கண்டிஷனுக்கு நீ ஓகேயும் இல்ல. வந்ததுக்கு ஆசை தீர நறுக்கு 4 திட்டு திட்டு இங்க எகிரு. ஏய் சரதம் போடி. உனக்கெல்லாம் வாக் பண்ண அதுல ஏற மியூசிக் வேற பெரிய ப்ளே பண்றாங்க. பண்ணிடுவேன். போடா டேய். போடி. பிரியா இல்லனா இன்னொரு மரியா. I'm a beggar boy. ஐயா, I'm a beggar boy. ராசா, you have to give me paisa. I'm a beggar boy. Excuse me ladies and gentlemen. My name is Viking. In 1988ல ஒரு ஃளைட் கிராஷ்ல என் கால் ஒண்ணு கட்டாய் போச்சுங்க. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர்ல போய் செயற்கை கால் போடுறதுக்காக 10 வருஷமா டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஹலோ ப்ளீஸ். ஏய் சிஸ்டர், நீங்க ஒண்ணும் சும்மா போட வேணாங்க. அமௌண்ட் இங்க போடுங்க, அதுக்கப்புறம் அட்ரஸ் இங்க நோட் பண்ணிட்டு போங்க. அட்ரஸ் எழுதாதவங்க கிட்ட நான் அமௌண்ட் வாங்குறது இல்லைங்க.
ஏன்னா எனக்கு செயற்கைக்கால் பொறுத்ததுக்கு பிறகு நான் இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸ்ல ஓட போறேங்க. அப்போ உங்க கடனை எல்லாம் வட்டியும் முதலுமா உங்க வீடு தேடி வந்து கொடுப்பேங்க. ஹலோ ப்ளீஸ் யாராவது போடுங்களேன். ஹலோ ஏன்பா ஏய் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சட்டை அமௌண்ட் போடுப்பா. 10 பைசா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்ட். நிறுத்து. ஆமா உனக்கு எப்படி கால் போச்சு? நான் காலையில சொல்லிட்டு இருக்கேன்ல, ஃளைட் கிராஷ்ல ஆக்சிடென்ட்ல கால் போச்சு. இரு எந்த வருஷம்? 1988. பட. ஹலோ தாய்மார்களே, இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? எந்த மாசம் எந்த தேதியில எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு, உன் கூட யாரெல்லாம் பிளான் பண்ணாங்க, எனக்கு ஃபுல் டீடைல் குடியா. போடுறது 10 பைசா. இதுல உனக்கு ஹிஸ்டரி ஆஃப் தி ஆக்சிடென்ட், ஜியோகிராஃபி ஆஃப் தி இன்சிடென்ட்லாம் சொல்லுவாங்களா? 10 பைசா ரேஞ்சுக்கு என்ன உண்டோ அதை சொல்லிட்டேன். போய்யேண்டா. ஹலோ சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். வேணாம், இப்ப 10 பைசா போட்டிருக்கேன். அந்த உரிமையில கேக்குறேன், எனக்கு நீ ஃபுல் டீடைல் சொல்லி தான் வேணும். சொல்லு. டேய், லட்சமா பைனான்ஸ் கம்பெனில பணத்தை போட்டவனே தலையில துண்ட போட்டுட்டு பணங்கள் பக்கத்துல செட்டில் ஆயிட்டாருங்க. இவர் 10 பைசா போட்டாரா, இவருக்கு இவ்வளவு சொல்லணுமா? போடா நீ மாச்சும் 10 பைசா மாச்சு பொறிக்கடா. 10 பைசா போட்டதுக்கு 1 ரூபாயா? பெகர் போறது பெகர் பசங்க. ஐ எம் எ பெகர் பாய், ஐ எம் எ பெகர் பாய், யூ ஹேவ் டு கிவ் மீ பைசா, ஐ எம் எ பெகர் பாய். ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஹலோ தம்பி இந்தாப்பா 10 ரூபா செயற்கைக்கால் பொருத்திக்க தம்பி. தேங்க் யூ ஓல்ட் மேன். அட்ரஸ் எழுதிட்டு அப்படியே அப்பீட் ஆயிக்க. ஐ எம் எ பெகர் தம்பி. நானும் காலையில இருந்து பாக்குறேன், ஒத்த கால் போய் ஒத்த கால் தான் இருக்கு. அந்த ஒத்த கால்ல நின்னுகிட்டு கத்தி கத்தி காசு கட்டிக்கிட்டு இருக்கியே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? கால் வலிக்குமே. வலிக்கத்தான் செய்யும் பெருசு. அந்த மாதிரி நேரத்துல என்ன தம்பி பண்ணுவ? டா இப்படி மாத்தி நிப்பேன். அடடா ஒரு அனாதை பணம் விழுந்துருச்சு. இன்னைக்கு கலெக்ஷன் கனமா பேட்டைக்கு தான். பொண்ணு பாக்குறதுக்கு அழகா இருக்கல்ல? பாக்குறதுக்கு அப்படி இருப்பா, பழகுனாதான் தெரியும். போன வாரம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவகிட்ட 1 hour பேசியிருக்கான். அதை கேட்டு அப்படியே திருப்பதிக்கு நேரா ட்ரெயின் ஏறினவன் தான் இன்னும் திரும்பல. தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா மொட்டை. ஏ கூல் ட்ரிங்க் சாப்பிட்டே பேசலாமே. நீங்க பே பண்ணுங்க. இதுல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கா? பின்ன அதனால லேசுப்பட்ட பொண்ணா? ஒரு பூவை காதலிக்கலாம், இல்ல பூ மாதிரி இருக்கிற பொண்ணை காதலிக்கலாம். அழகா இருக்கிறதுக்காக ஒரு குழப்பத்தை காதலிக்க முடியுமா? நீங்க சாப்பிடுங்க. எனிவே ஐ அம் சிவா. இருந்துட்டு போங்க. ஐ அம் சேல்ஸ்மேன் விக்கி. என்ன சேல்ஸ் பண்றீங்க? எது கிடைச்சாலும் சேல்ஸ் பண்ணுவேன். எல்லாமே செகண்ட் சேல்ஸ் தான். என்ன பண்றது, படிச்சது பிஏ, பண்றதெல்லாம் ஃப்ராட் தானோ. கிரிக்கெட்ல பெரிய பேட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அப்பா ஒரு வேஸ்ட்மேன், என்ன சேல்ஸ்மேன் ஆக்கிட்டான். வாக்மேனா இப்ப தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். கிடைக்கிற பணம் எல்லாம் துணி துவைக்கிறதுக்கும் அதை அயன் பண்றதுக்குமே சரியா போயிருது. பசின்னு வரும்போது பாக்கெட்ல 10 பைசா மிஞ்ச மாட்டேங்குது. அந்த மாதிரி நேரத்துல துணிஞ்சு கையை நீட்டிடுவேன். சில நேரத்துல இப்படி, சில நேரத்துல இப்படி. என்ன திருட்டா? என்ன அதுக்கு போய் இவ்வளவு ஷாக் கொடுக்குறீங்க? இதானங்க இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷனு. உங்களுக்கு வயசுல பசி, அதனால இதயங்களை திருடுறீங்க. எங்களுக்கு வயசுல பசி, இருக்கிறதெல்லாம் திருடுறோம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சத்தியமா பண்றேன். என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா ரோட்ல போற வர பொண்ணுங்க பார்த்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்ற லோஃபர் மாதிரி தெரியுதா? ஐ அம் நாட் தட் கைண்ட். Then what kind are you? டேய் எங்க ஓடாதீங்க. நீங்க மேல மாட்ற. டேய் நீ விக்கி தானே? நீ சிவா இல்லன்னு மட்டும் சொல்லிடாதடா. டேய் நான் சிவா தான்டா. சிவா மை ஃப்ரெண்ட். யார் இந்த பையன்? ஓ பொண்ணு. டேய் எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து? என்னடா ஆள் அம்ஜத் கான் மாதிரி இருப்ப, இப்ப என்னடா எப்படி ஆயிட்ட? என்னடா பண்ற? 4 குழந்தைகள் ஆயி போச்சு. அப்புறமா ஒரு கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டேன். குடும்பம் பெருத்து போச்சு. நான் வத்திட்டேன். ஆமா ராஜா, டேய் நீ எப்படா இருக்க? உனக்கு எத்தனை குழந்தைங்கடா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. என்னது, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? நீயும் சோனாவும் லவ் பண்ண ஸ்பீடுக்கு 2 பேருக்கு கல்யாணம் ஆகி நேரம் 10 குழந்தைய பிறந்திருக்கணும் மேடா. 10 குழந்தை. அவங்க கேட்டுட்டாங்களே. சரி நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இது வரைக்கும் கரெக்டா தான் பேசிட்டு இருக்க. எப்படிடா, என்னடா ஆச்சு? சோனா போயிட்டா. சோ கேக்குற என்னாலயே தாங்க முடியலையே. நீ எப்படா? டேய் இத பாரு, ஈவினிங் 6 o'clock நம்ம மீட் பண்றோம். இது என்னுடைய பால் கார்டு, இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. டிரைவிங்ல உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ கட்டாயம் வந்தோம்னா பல மேட்டர்ல பேசணும்டா. சிஸ்டர் நான் வரேன். ஏப்பா ஹோட்டல் சோலாவுக்கு இப்படி போலாமா? போலாம். எனக்கு அங்க வேலை இல்லை, நான் இப்படியே போறேன். என்னது போட்டோ கேட்டாளா? என்கிட்ட கேபி சுந்தராம்பாள் போட்டோ இருக்கு, அதை டச் பண்ணி கொடுத்துடலாமா? நீ ஒத்துக்க மாட்டேன். டி ஆர் ராஜகுமாரி எப்படி? வள வளன்னு பேசிட்டு இருக்காத. இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. அது தெரிஞ்சா நான் ஏன்டா வள வளன்னு பேசுறேன்? பைக்கப்பா கொஞ்சம் வண்டி நிறுத்து. உனக்கு இப்ப சோனா போட்டோ தானே வேணும்?
ఓకే ఒక నిమిషం వెయిట్ చేయండి. హాయ్ 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 హాయ్. என்ன வேணும் சார்? மொத்தம் இங்க எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க? 30 பேரு. ஒரு நாளைக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்குது? 30,000 சார். டோட்டல் பில்டிங் காஸ்ட் எவ்வளவு ஆகுது? 2 crores. டோட்டலா உங்க வேல்யூ என்ன? 5 crores. ஒரு நிமிஷம் எதுக்கு இதெல்லாம் கேக்குற? ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும். பாஸ்போர்ட் போட்டோ எடுக்க இதெல்லாம் கேக்குறேன் நீ? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன். நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். இந்த போட்டோக்கு எங்க போறது? என்ன வேணும் சார்? ஒண்ணு இல்லைங்க, ஒரு அழகான பொண்ணு போட்டோ இருக்கா? ஏன் போட்டோ வேணுமா? நீங்களே வந்தாலும் வேண்டாம். இவாதான் நான் தேடி வந்த சோனா. எடுத்துட வேண்டியதான். தேங்க்யூ சார். ஹலோ, போட்டோ எடுக்கல? சாரி, அதை நான் ஏவிஎம் ஸ்டுடியோலயே எடுத்துக்கிறேன். பாத்தியா, ஊட்டி பேக் டிராப்ல ஒரு ஹில் ஸ்டேஷனையே ஜோல் ஸ்டேஷனா மாத்திருக்கா பாரு. எப்படா கிடைச்சது? உள்ள போனேன், ஆளை பார்த்தேன், தோளை தொட்டேன், அவன் சுத்தனா, நான் சுட்டுட்டேன். இந்த பொண்ணை பார்த்தா சோனாங்கிற பேருக்கு ஏத்தா மாதிரி இருக்கு. இனிமே இவாதாண்டா உன் கனவு கண்ணி சோனா. அடா பாவி, பிகரை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஷிப்பே டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா? ஒரு கால் பண்ணிக்கிறேன். சிவா, மாட்டிக்கிட்டோம்டா. நாம மாட்டிக்கிட்டோம். நானு பிரியா சோனா 3 பேரும் ஒரே இடத்துல சந்திச்சுக்கிட்டோம்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா. லிப்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நான் ஏறினேன், செகண்ட் ஃப்ளோர்ல பிரியா ஏறினா. 2 பேரும் பேசிக்கிட்டே போறோம். 3வது ஃப்ளோர்ல சோனா ஏறிட்டாடா. அதுக்கப்புறம் நான் பேச்ச நிறுத்திட்டேன். அதுங்கதான் என்ன பார்த்து பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. 10வது ஃப்ளோர்ல தான்டா வெளியே வந்தோம். நான் எவ்வளவு தூரம் அவமானப்பட்டிருப்பேன் நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதுலடா. மேட்டர் என்ன தெரியுமாடா? அந்த பொண்ணுக்கு நாம வச்ச பேர் தான்டா சோனா, அவங்க அப்பா வச்ச பேரு மீனா. இந்த பிரச்சனைக்கு இடையில நானா ஆள விடுறா, வம்பு எதுக்குடா வீணா? உன் பிரச்சனை நீயே பாத்துக்க. இனிமே நான் ஆட்டத்துக்கே வரல. சார் 2 rupees. அதெல்லாம் சிவா கிட்ட வாங்கிக்கப்பா. ஹாய் கடைக்கார். ஹாய் 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 ஹாய். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கற? தெரியல, டீ குடிச்சிட்டு இருக்கேன். தாகமா இருக்கு, எனக்கு ஒரு வாய் கூட. அடச்சே, ஏதாவது கேக்குறது விவசாய. டேய் பாத்ரா, ரொம்ப எட்டி பார்க்காதடா, டீக்குள்ள விழுந்துற போற. கடை எடு ஒரு வடை. முதல்ல அக்கல்ல உள்ள பழத்தை எடு. ஏற்கனவே 89 ரூபா 40 காசு பாக்கி, அதை கொடுத்துறேன்பா. என்ன லோக்கல் ஃபெலோஸ் மாதிரி என்ன இன்சல்ட் பண்ற நீ? 89 ரூபா 40 காசு எடுத்து வைடா. அப்படியா? என்ன பத்தி கேட்டில்ல நீ? பணத்தை கேட்டா என்னடா வித்த காட்டிக்கிட்டு இருக்க? வித்ததான். 500 ரூபாயா? பார்த்ததே இல்ல. எடுத்து உள்ள வை. அதுல என் கடன் அடைச்சுக்க, மிச்ச பணத்தை நீயே வச்சுக்க. அடுத்த கடன் வாங்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்க. டேய், அண்ணன் என்ன கேட்டாலும் குடுறா. ஆமா, உனக்கு ஏது இந்த 500 ரூபா? இன்னையில இருந்து நான் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். இந்த பேக் ஏது? ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் பாத்ரூம் போறேன், பைய பார்த்து கொண்டு உள்ள போனாரு. வெளிய வந்து பார்த்தா பைய காணோம். என்னாச்சு? நான் எடுத்து வந்துட்டேன்ல. ஏ ஏழைப்பாளைகளே, இன்னையில இருந்து உங்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவம். ஐயா, பாப்பா, உனக்கு என்ன வேணும்? நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆஹா, நீங்க என் குலதெய்வம் மாதிரி சார். அதுக்காக பொங்கல் வச்சு கடா வெட்ட போறியா? இல்ல சார், எனக்கு மருந்து வேணும். அத மருந்து கடையில போய் கேட்க வேண்டியதானே? அவன் காசு கேக்குறான். அப்ப டாக்டர்ட்ட போ. அவர் ஃபீஸ் கேக்குறாரு. டேய், என்னைய பார்த்தா எப்படிடா இருக்கு உனக்கு? என் கடை தான் கிடைச்சது உங்களுக்கு. ஷட் அப். டேய், நீ ஏன்டா கை நீட்டுற? 500 ரூபாய் கொடுத்தனே. அப்ப நீங்க கால கூட நீட்டலானே. எனக்கு இருந்தாலும் இந்த நேஸ்டி அட்மாஸ்பியர் பிடிக்கல தம்பி. நீ 6 மணிக்கு மேல பார்க்குக்கு வா, அங்க உன் உடம்ப செக்அப் பண்ணிட்டு அப்புறமா மருந்து கொடுத்துறேன். சாரி சார், என்னால பார்க் எல்லாம் வர முடியாது. ஏன்? எனக்கு 5 மணிக்கு மேல 2 கண்ணு தெரியாது சார். மை காட், ஐ அம் வெரி சாரி பா, ஐ அம் வெரி சாரி. நீ இங்கே உட்காரு, நான் உன்னை பாக்குறேன். சாரி சார், என்னால உட்கார முடியாது. ஏன்? எனக்கு மூலம், உள் மூலம் வெளி மூலம் ரெண்டுமே இருக்கு. உன் பேர் என்னப்பா? ஆதி மூலம். கரெக்டா தான் வச்சிருக்கேன். கையை கொடு, பல்சாவது பாக்குறேன். சாரி சார், என்னால கையெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்களே புடிச்சு பாத்துங்க. அது ஏன்? 2 மாசம் முன்னாடி பக்கவாதம் வந்ததுல என் 2 கையும் விழுந்து போச்சு. பக்கவாதம் இல்லப்பா, அது பக்காவாதம். பாவமா இருக்கிறியே, ஒரு டீயாவது சாப்பிடுறியா? ஐயோ, நான் டீ காஃபி எல்லாம் சாப்பிடுறது இல்ல சார். ஏன், பழக்கம் இல்லையா? இல்ல சார், எனக்கு சர்க்கரை வியாதி. சுகரா? இது எத்தனை நாளா? ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு. ரத்த கொதிப்பு பேர் இருக்குதா? டிவி வந்த போது அதுவும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு சார். இந்த இடம் சரியில்லை, வா நடந்துகிட்டே பேசலாம். சாரி சார், என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஏன்? கால்ல ஆணி சார். அட பாவி, ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா? சார், நீங்க ஏதோ பேசுறீங்கன்னு தெரியுது. எதுவா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பேசுங்க சார். ஏன்டா? மஞ்சக்காமலை வந்ததுல இருந்து இந்த பக்கத்து காது கேட்கறதே இல்ல சார். இப்ப நான் உனக்கு என்னடா பண்ணணும்? ஒரு மருந்து, ஒரே மருந்து, அதுல என்னோட எல்லா வியாதியும் குணம் ஆகணும். நிறுத்து கடை, இத நானே டீல் பண்ணிக்கிறேன். ஏன்டா, சாயந்தரம் 5 மணிக்கு மேல உனக்கு 2 கண்ணு அவிஞ்சு போச்சு, ஒரு காது தீஞ்சு போச்சு, கை 2ம் ஓஞ்சு போச்சு, நெஞ்சு டிவில காஞ்சு போச்சு, சீட்டு மூலத்துல தேஞ்சு போச்சு, பத்தாததுக்கு கால்ல ஆணி பாஞ்சு போச்சு. இது எல்லாமே உனக்கு ஒரு மருந்துல குணமாகணும். ஆக்குறேன்டா, ஆக்குறேன். கடை ரெடி. இந்தாடா அந்த ஒரே மருந்து. இது எப்படி சாப்பாட்டுக்கு அப்புறமா? இதுதான்டா சாப்பாடே. 3 வேளையுமா? ஒரே வேளை. தேங்க்ஸ்.
இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அடுத்த வேலைக்கு நீ உயிரோட இருக்க மாட்டேன். ஒய், ஏன்னா இது எலி மருந்துடா. எலி மருந்தா? ஆமாண்டா, மனுஷன்னா வைத்தியம் பார்க்கலாம். இன்னும் 20 நிமிஷத்துல சாக போற டெட் பாடிக்கெல்லாம் என்னால மருந்து சொல்ல முடியாதுடா. இந்தா பணம். அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரா போய் கண்ணமாப்பேட்டையில் நீயே படுத்துக்க. அட்லீஸ்ட் உன தூக்கிட்டு போற செலவு மியூசிக் பார்ட்டி செலவாது எங்களுக்கு மிஞ்சும். இங்கே போயிட்டானே. வாயில இருக்க காசு எடுத்து நெத்தியில வைங்கடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் 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 ஹாய். என்ன கடை அசிங்கமா லோக்கல் பேப்பர் வாங்கி வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு இங்கிலீஷ் பேப்பர் அது இதுன்னு வாங்கி போட்டா ஆவாதா? ஐயா இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பீங்களா? படிக்கிறதுக்கு வேண்டாம் இங்கிலீஷ் பேப்பர் கேட்டான். எடைக்கு போட்டா அதுலதான் அமௌண்ட் ஜாஸ்தி. சரியா சொன்னீங்க. மேட்ச் பாக்ஸ் ப்ளீஸ். உன்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஆமா. என்னடா இதை மட்டும் கொடுக்குற? சிகரெட் எவன் கொடுப்பான்? நான் கொடுக்குறேன். தேங்க்யூ. உன்னை நான் அடிக்கடி பாக்குறேன். வீட்ல இருந்து வரும்போது வெறும் வாய் மட்டும் தான் எடுத்து வருவீங்களா? எஸ், அதையும் நான் கடன் தரேனே. இந்த வாயில எவன்டா கடன் கேட்பான்? திறந்து போட்ட ட்ரைனேஜ் மாதிரி இருக்கு, அதுல டீயை வாங்கி ஊத்து. ராடுகள் சங்க தலைவன் விக்கியை பிடிக்க தனி போலீஸ் படை. போலீஸ் கமிஷனர் அறிக்கை. மாட்னடி நீயே. பிடிச்சிருவானுங்களா? என்ன பிடிக்க முடியுமா? யாரு நானே சரண்டர்.